கட்சியினுடைய முப்பெரும் விழா என்றாலும் சரி, அதேபோல் எங்கள் வருங்கால தமிழகம் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் என கூறியுள்ளது அமைச்சர் ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு சூழலையும், அனைத்து மக்களும் அவருடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் மேற்கொள்ளுகின்ற பணிகளுக்கு உண்டான பாதுகாப்பையும் முழுமையாக வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவிற்கு பாகுபாடு இல்லாத ஒரு அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இன்றைக்கு காலையிலே தினத்தந்தியிலே வந்த அந்த பேட்டியிலே கூட நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்னொன்றையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், வடமாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி, அவர்கள் அதிக அளவே வியாபாரம் செய்கின்ற பகுதி, அதிக அளவிலே குடியிருக்கின்ற பகுதி, அதிக அளவு வெளிமாநிலங்களிலிருந்து இங்கு குடிபெயர்ந்து இங்கே பணிகளுக்காக வேலைகளுக்காக அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக வந்து பணியிலே இருக்கின்றவர்களை கூட எங்களில் ஒருவராகத்தான் நாங்கள் அவர்களை பாவிக்கின்றோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அது பொங்கல் என்றாலும் சரி, தளபதி முதல்வருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி, கலைஞர் பிறந்தநாள் என்றாலும் சரி, கட்சியினுடைய முப்பெரும் விழா என்றாலும் சரி, அதேபோல் எங்கள் வருங்கால தமிழகம் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் என்றாலும் சரி, அதில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உதவி செய்வதைப் போல் வட மாநிலத்தவர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகின்றோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் தீபாவளி அன்று கூட நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றத்தில் 900 வடமாநிலத்தவர்களுக்கு தீபாவளி பரிசை வழங்கி இருக்கின்றோம். இப்படி தொடர்ந்து எங்களுடைய பணி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்தோடு அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரு மனித நம்பிக்கையோடு மனிதநேய ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே வேறுபாடுகளுக்கு இந்த மாநிலத்தில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.